டெட்டு மற்றும் டிஆர்பி தேர்வுகளில் கேட்கக்கூடிய மிக முக்கியமான வினா நிறுத்தற்குறிகளை எவ்வாறு விடுவது, எங்கே இடுவது என்பது. இப்போ முற்றுப்புள்ளி, காற்புள்ளி, அரைப்புள்ளி, முக்கார் புள்ளி, மேற்கோள் குறி, ஒற்றை மேற்கோள் குறி, இரட்டை மேற்கோள் குறி என்று பல இருக்கிறது. இதில் 4 மட்டும் முதல்ல பார்ப்போம். முற்றுப்புள்ளி அப்படின்னா இறுதியில் இடுவது. எழுவாயினுடைய கருத்து முடிவுறுகிற போது அங்கே முற்றுப்புள்ளி எழுத வேண்டியதுதான். இப்போ இளையராஜா பண்ணைபுரத்தில் பிறந்தார். இளையராஜா என்ற ஒரு எழுவாய் பிறந்தார் என்று அந்த பயணியோடு முற்று பெறுகிறது. அப்போ முற்றுப்புள்ளி விடணும். காற்புள்ளி அப்படின்னா கமா. இப்போ வாக்கியத்துடைய ஒவ்வொரு பொருளுக்கும் அடுத்து இட வேண்டும். அதாவது ஒவ்வொன்றையும் தெளிவுபடுத்துவதற்காக. இப்போ தமிழகம் மலை வளம் கம, கடல் வளம் கம, நிலவளம் கொண்டது. இல்லை முக்கியமாக நீங்கள் என்ன கருத்தில் கொண்டு வரணும்னா, இறுதியில் இருக்கக்கூடிய வார்த்தைக்கு அங்கே கம்மா போடக்கூடாது. இப்போ மலை வளம், கடல் வளம், நிலவளம் கொண்டதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? தமிழகம் மலை வளம் கம, கடல் வளம் கம்மாட முடிச்சுக்கணும். நிலவளம் கமா கொண்டதுன்னு சொல்லக்கூடாது. நிலவளத்துக்கு அடுத்து ஒரு வளம் சொன்னால் தான் கம்மா போடணும். இறுதியில் உள்ள பொருளுக்கு கம்மா போடக்கூடாது. இப்போ வாக்கியத்துடைய ஒவ்வொரு பொருளுக்கும் அடுத்து இட வேண்டும். ஒவ்வொன்றையும் தெளிவுபடுத்துவதற்காக. ஆனால் இறுதி பொருளுக்கு இட வேண்டிய அவசியமில்லை. அரைப்புள்ளி அப்படிங்கிறது மேலே முற்றுப்புள்ளி, கீழே கமா. ஒரு வாக்கியத்தில் ஒரு எழுவாய் அமைந்து பல பயனிலைகள் வந்தால் அதற்கு இட வேண்டும். ஒவ்வொரு பயனிலுடைய இறுதியிலையும் இட வேண்டும். இப்போ பேரறிஞர் அண்ணா அமெரிக்கா சென்றார், அங்கே ஒரு அரைப்புள்ளி. பல்கலைக்கழகத்தில் பேசினார், அங்கே ஒரு அரைப்புள்ளி. பல பாராட்டுகளை பெற்றார். இப்போ இறுதியில் இருக்கக்கூடிய பயனிலைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டோம். அப்போ ஒரு வாக்கியத்தில் பல ஒரு எழுவாய், அண்ணா என்ற ஒரு எழுவாய் பல பயனிலைகள் சென்றார், பேசினார், பெற்றார். இல்லை இறுதி பயனிலை பெற்றார் இல்லைங்களா? அப்போ சென்றாருக்கு ஒரு அரைப்புள்ளி போடணும், பேசினாருக்கு ஒரு அரைப்புள்ளி போடணும். பல பாராட்டுகளை பெற்றார் இந்த இறுதி பயனிலைக்கு முற்றுப்புள்ளி விட வேண்டியதுதான். முக்கார் புள்ளி அப்படின்னா மேலே முற்றுப்புள்ளி, கீழே முற்றுப்புள்ளி. ஒன்றின் எண்ணிக்கையவோ அல்லது கூட்டுத்தொகை குறிப்பிடும்போது அதை இடணும். அதுக்கு முதல்ல ஒரு சின்ன தலைப்பு போட்டு அந்த முக்கார் புள்ளியை போட்டுட்டு அப்புறம் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகியவைன்னு சொல்கிறோம். இப்போ திராவிட மொழிகள் என்று நம்ம விளக்க போகிறோம். திராவிட மொழிகள் என்னென்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை மட்டும் சொல்லுது இல்லையா? 4 5 அதுக்கு தான் அதை நம்ம இடணும். இப்போ திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு முக்கார் புள்ளி போட்டு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகியவை அப்படின்னு சொல்கிறது தான் முக்கார் புள்ளி. பிறகு உள்ளதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இதை நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.